கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணும் கர்த்தர். 77வது சங்கீதத்தினுடைய 14வது வசனம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிசயங்களை காண பண்ணும் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். 77வது சங்கீதத்தினுடைய தலைப்பிலே இது தாவீது எழுதின சங்கீதம் அல்ல, இது ஆசாபின் சங்கீதம் என்று நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோம், ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லா சமயங்களிலும் ஒரு நாம் விரும்புகிற இயல்பான சூழ்நிலை இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பார்த்தால் தன்னுடைய ஆத்துமா கலங்கி போகிறது. ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ என்ற கேள்வி, அதனோடு தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். 7வது வசனத்திலிருந்து பாருங்கள், பல கேள்விகளை கேட்கிறார். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது இதே போன்ற சில கேள்விகளை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்பதற்கு சமயம் இருக்கிறது. ஆண்டவர் மறந்துட்டாரோ? நான் துயரப்படுகிறதை அவர் கண்டுக்காம விட்டுட்டாரோ? அவருடைய அனுபவங்களை பாருங்கள். 2வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார் என்பது விளங்கி கொண்டிருக்கிறது. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு இரக்கத்திற்காக, விடுதலைக்காக, போராட்டத்திலிருந்து ஒரு பெரிய மீட்பிற்காக கேட்கும் பொழுது இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம், ஆண்டவர் இல்லையோ, ஆண்டவர் மறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கும் போது அவர் ஒரு காரியத்தை இங்கே செய்கிறார். என்னவென்றால் 77வது சங்கீதத்தினுடைய 10, 11, 12 வசனங்களை பார்த்தால் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். பலவீனத்திலே நாம் செய்கிற இந்த கேள்வி கேட்கிறதெல்லாம் நம்முடைய பலவீனம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆண்டவர் இல்லையோ, மறந்துட்டாரோ, அது பலவீனமாக நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், அந்த சமயத்தில் நான் செய்ய வேண்டியது, என் ஆண்டவர் இதுவரைக்கும் என் வாழ்விலே செய்த அதிசயமான காரியங்களை நினைவு கூறுவேன். I will think about how God has led me thus far. இதுவரைக்கும் என்னை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். 7 மாதங்கள் நாம் இந்த வருடத்தில் திரும்பி பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறார். அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லமை உள்ள ஆண்டவர் ஒருவர் உண்டு. இந்த மாதம் முழுவதும் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, திருச்சபையிலே விசேஷமாய் இந்த 11, 12, 13 இந்த 3 நாட்கள் ஒரு சுகமளிக்கும் கூட்டமாய் இருப்பதனாலே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தினுடைய முடிவிலே பார்க்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த சில காரியங்களை மாத்திரம் நினைத்து பார்த்து முடிக்கிறது அல்ல. 14வது வசனத்திலே பார்த்தோம், அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர். அதை தொடர்ந்து இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிற ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால்,
ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று பார்க்கிறோம். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதை எப்படி விளங்க பண்ணினார் என்று நினைத்து பார்க்கும்போது வேதத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அவர் யோசித்து பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரர் ஆகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். கடைசியில அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 20வது வசனத்துல, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல் வழி நடத்தினீர். ஒரு ஆட்டு மந்தையை போல் வழி நடத்தினீர். வேதாகமத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினார் என்பதை நினைத்து பார்த்து ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை தான் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல பற்றாக்குறைகள் இருக்கலாம், இயலாமைகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கும் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணும் கர்த்தர், அதிசயங்களை காண பண்ணும் ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அது எதை விளங்க பண்ணுகிறது என்றால் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை நமக்கு விளங்க பண்ணுகிறது. இந்த மாதம் முழுவதும் விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் இதை பழைய ஏற்பாட்டிலே செய்தீர், ஆதி திருச்சபையிலே செய்தீர், இந்த திருச்சபையிலும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ண வேண்டும் என்று தேவனை நோக்கி விசுவாசத்தோடு கேட்கும்போது நிச்சயமாய் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். யோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் திருப்பினால் அழகாய் ஒரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். செய்தார் அல்ல, செய்வார் அல்ல, செய்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயமான காரியங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்ய இந்த ஆண்டவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அதிசயங்களை காண பண்ணும் கர்த்தர். பல விதத்தில் உங்களுடைய மனதில் துயரங்கள் இருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகளை குறித்த ஒரு எதிர்கால திட்டங்கள், எப்படி நான் செய்ய போகிறேன், எப்படி படிக்க வைக்க போகிறேன், உடைய உள்ளத்தில் பல ஆதகங்களும் கேள்விகளும் எழும்பும். ஆனால் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் என் ஆண்டவர் செய்ய வல்லவர். மீகாலை வாசிக்கிறோம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னுடைய கண்கள் அதிசயங்களை காணும். எப்படி நடக்கும் தெரியாது, இதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா தெரியாது. ஆனால் நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தரை இந்த கால வேளையில் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம்.